108 திவ்ய தேசங்கள்ல முக்கியமா இருக்கிற ஒரு கோயில் பத்மநாப சுவாமி கோவில். இதற்கு முன்னாடி இருந்த வீடியோல ஸ்ரீரங்கநாதர் கோவில்ல இருந்த மர்மங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட விளக்கியிருப்பேன். அதன் பிறகு சூசைட் ஹோட்டல் பத்தி உங்ககிட்ட விளக்கியிருப்பேன். அந்த கோவில் பத்தி பேசினப்ப நிறைய பேரு ஸ்ரீரங்கநாதனுடைய பிற மர்மங்கள் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனா அதற்கு முன்னாடியே ராமானுஜர்களோட மர்மங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் செக் பண்ணுங்க. ஸ்ரீரங்கநாதர் மர்மங்கள் என்ன அப்படிங்கிறது அந்த வீடியோலயே சொல்லி முடிச்சாச்சு. பட் இந்த வீடியோல பத்மநாப சுவாமி கோவில்ல நடக்கிற மர்மங்கள் என்ன, மர்ம கதவு அப்படி சொல்றாங்கல்ல அது எதுக்கு, மர்ம கதவுகள் ஓபன் பண்ணவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மர்ம கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி ஹிஸ்டரியில இருந்து. நூத்தி 8 திவ்ய தேசங்கள்ல முதன்மையா இருக்கிறது பத்மநாப சுவாமி கோவில். இந்த கோவிலை எழுப்பினதுல இருந்து எல்லாருமே பல பாடல்களை இந்த கோவிலை பத்தியே பாடியிருக்கிறாங்க. பொதுவாக இந்த கோவிலை கட்டினது தமிழர்களா இல்ல மலையாளக்காரங்களா அப்படின்னு ஒரு பெரிய பேச்சு விவாதம் போயிட்டே இருக்கு. இப்ப வரைக்கும் நீங்க கமெண்ட் செக்ஷன் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா உண்மை என்னன்னா இந்த கோவிலை 500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்கிறாங்க. இந்த கோவிலை நிஜமாவே தமிழர்கள் தான் கட்டினாங்க அப்படிங்கிறதுக்கும் சான்று இல்ல, மலையாளக்காரங்க கட்டினாங்கன்னா சான்று இல்ல. யார் இதை கட்டினா, எதுக்காக இதை கட்டினாங்க, எப்படி இதை பண்ணாங்க, இதை பண்றதுக்கு என்னென்ன தடைகள் வந்துச்சு, இது போன்ற எந்த ஒரு விஷயமே கோவிலோட கல்வெட்டுல இல்லவே இல்லை. வெறும் இந்த கோவில் 500 வருஷங்களுக்கு முன்னாடி எழுப்பப்பட்டது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஒரு கல்வெட்டுல கிடைச்சது. சரி, இப்ப இந்த கோவிலோட பார்க்கப்படுற ஒரு முதன்மையான மர்மம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாவே நீங்க கண்ணை மூடிட்டு சொல்வீங்க, அந்த கதவுகள். 2011க்கு முன்னாடி பத்மநாப சுவாமி கோவில் எல்லா பெருமாள் கோவில் மாதிரி ஒரு நார்மலான கோவிலா தான் பார்க்கப்பட்டுச்சு. ஆனா 2011க்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் கதவுகள்லாம் திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை உருவாகிடுச்சு. அதன் பிறகு திருவனந்தபுரத்துல இருந்த பல மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, தயவு செஞ்சு கதவை திறக்காதீங்க, நீங்க கதவை திறந்தீங்கன்னா இந்தியாவுக்கு பேரழிவு ஏற்படும், இந்த திருவனந்தபுரமே அழிஞ்சு போயிடும், உங்களோட சந்தோஷத்துக்காக உங்களோட பணத்தாசைக்காக கோவிலை சூறையாடாதீங்க அப்படிங்கிற போட்ட பல விஷயங்கள் போராட்டம் என்னென்னமோ நடந்துச்சு. அந்த கோவிலை பாதுகாத்துட்டு இருந்த ராஜ குடும்பமும் என்ன சொன்னாங்கன்னா, கதவை திறக்காதீங்க, இது பேரழிவு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வார்னிங் சைன்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனா கவர்மெண்ட் எதையுமே காதுல வாங்கிக்கவே இல்லை. சோ 6 கதவு இருந்திருக்கு. ABCDEF அப்படின்னு 6 கதவுகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏ கதவை திறந்தா ட்ரில்லியன்ஸ் ஆஃப் மணி. நீங்க பொதுவாகவே மில்லியன் பில்லியன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ட்ரில்லியன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி மதிப்புள்ள நகை, வைடூரியம், வைரம் போன்ற பல விஷயங்கள் கிடைச்சிருக்கு. 3 அடி பெருமாள் உள்ள இருந்திருக்கிறாங்க. அந்த அறையில இருந்து எடுக்கப்பட்ட படம் பாத்தீங்கன்னா இந்தியாவோட டோட்டல் ஜிடிபி விட அதிகம். அதாவது இது வரைக்கும் மக்கள் உழைச்சி சம்பாரிச்சு போட்ட காசை விட அந்த ஒரு அறையில இருந்த பணம் அவ்வளவு அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை பார்த்த ஆங்கிலேயர்கள் எல்லாருமே வாயடிச்சு போயிட்டாங்க. இன்னும் சொல்லணும்னா திருப்பதி தான் உலகத்திலே பணக்கார கோவில் அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்த அந்த நாள்ல ஒரே நாள்ல ஒரே நிமிஷத்துல பத்மநாப சுவாமி கோவில் நம்பர் 1 வந்துருச்சு. சோ இந்த கதவை திறந்த பிறகு எல்லாருக்கும் ஆசை வந்துருச்சு, அடுத்த கதவுல என்ன இருக்கும், என்ன பண்ணணும், ஏதாவது ஒண்ணு பண்ணி திறக்க வைங்க அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் போராட்டம் நடக்குது, இந்த கதவை திறக்க கூடாது. அதுல ராஜ குடும்பத்துக்கிட்ட போய் இன்டர்வியூ எடுத்த போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கதவை ஆல்ரெடி 1940களில் திறக்க பார்த்தாங்க, அப்ப திறந்தவங்களை எல்லாருமே பாம்பு கடிச்சு போட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு திருப்பி அதே மாதிரி அந்த கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிருக்கிறாங்க. ஆனா அந்த கதவை ஓபன் பண்ணும் போது கடலோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது அந்த கதவுக்குள்ள பல பாம்புகள் இருக்கிறதாகவும் அங்க ஸ்ரீரங்கநாதர் அதாவது பத்மநாப சுவாமியே இருக்கிறதாகவும் சொல்றாங்க. இப்போ ஸ்ரீரங்கநாதருக்கும் நீங்க பத்மநாப சுவாமியும் நீங்க போட்டோஸ் எடுத்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறதே அந்த கையோட அமைப்பு தான். ஸ்ரீரங்கநாதர் தலையில வச்சிருப்பாரு, இங்க பத்மநாப சுவாமி கைய கீழே வச்சிருப்பாரு. பட் இது போன்ற ஒரு சிலை உலகத்துல வேற எங்கேயுமே இல்ல. ஸ்ரீரங்கநாதர் கோவிலோட பெருமாள் எப்படி யூனிக்கா இருக்காங்களோ அதே மாதிரி இந்த கோவில்ல இவர் யூனிக்கா இருக்காங்க. அதே மாதிரி இந்த கோவில்ல இருக்கிற மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னன்னா, பொதுவாகவே நம்ம கோவில் கருவறையில பார்க்கும்போது இங்க இருந்து டைரக்டா நம்ம சாமியை பார்க்க முடியும். ஆனா பத்மநாப சுவாமி கோயில அது நடக்கவே நடக்காது. பெருமாளுக்கு முன்னாடி 3 தூண்கள் இருக்கும். முகம்,
மார்பு, கால், இது மட்டும் தான் நமக்கு தெரியும். மிச்சது 3 தூண்களால் அது மறைக்கப்பட்டிருக்கும். இப்ப இவ்வளவு மர்மம் இருக்கும் போது இந்த கோவில்ல பிய கடைசியா திறந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரே கொஸ்டின் தான். பிய திறக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. ஆனா இதுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டாங்க. அதாவது இந்த கதவுகளை திறந்தே ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் பெட்டிஷன் போட்டவர் இப்போ உயிரோடையே கிடையாது. இது கேட்கும் போது எவ்வளவு ஷாக்கா இருக்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் திறக்கும் போதே அவ்வளவு வார்னிங் கொடுத்தாங்க. இதுக்கெல்லாம் காரணமா யாரு இருந்தீங்களோ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் செத்து போவாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ராஜ குடும்பம் எப்படி வார்னிங் கொடுத்தாங்களோ அதே மாதிரி யார் பெட்டிஷன் போட்டாரோ அவரும் வந்து மர்மமான நோயில இறந்து போயிட்டாரு. அதே மாதிரி அந்த விஷயத்துல ஒர்க் பண்ண ஒரு சில பேரோட குடும்பத்தினர், அதாவது அவங்க அம்மாவே இறந்துருக்காங்க. அதாவது நல்லா இருந்த குடும்பம் இப்படி சம்பந்தமே இல்லாம நோய்வாய்ப்பட்டு இறந்து போகுது. அப்ப நிஜமாவே இந்த கோவிலுக்குள்ள என்னமோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு கவர்மெண்ட் அதுக்கப்புறம் திறக்கவே இல்லை. இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு பொதுவாகவே வந்து அரசியல்வாதிகள் போக மாட்டாங்க. ஏன்னா அந்த கோவிலுக்கு விசிட் பண்ணாவே அடுத்த நிமிஷம் வந்து அரசியல் வந்து அந்த அதிகாரம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி யாருமே வந்ததில்லை. நம்ம ஸ்டாலின் அவர்கள் எத்தனையோ கோவிலுக்கு விசிட் பண்ணிருக்காரு. ஏன் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் உலகத்துல இருக்கிற எல்லா கோவிலுக்கும் போயிட்டு விட்டாரு. ஆனா பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு மட்டும் யாருமே வர மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மெத்து தான். திறந்துட்டாங்க, நிறைய காசு கிடைச்சது, ஓகே. ஆனா பிய திறந்தீங்கன்னா காசு கிடைக்கும், ஆனா உலகத்துல யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க. அதுதான் உலகத்தினுடைய கடைசி நாளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு மர்மம் இது வரைக்கும் விளக்கவே இல்லை. அந்த கேட்டுக்கு வெளியே பாத்தீங்கன்னா 2 பாம்புகள் வந்து பாதுகாட்டு இருக்கிறதாகவும் அது உள்ளுக்குள்ள இன்னொரு கேட் இருக்கிறதாகவும், சோ நிறைய விஷயங்கள் தாண்டி போனா மட்டும்தான் நம்ம உள்ள இருக்கிறது என்னன்னே பாத்துக்க முடியும். இன்னும் என்னன்னா, சாதாரணமா நம்ம கதவை உடைச்சிட்டோ இல்ல வந்து ஏதோ ஒரு மிஷினை வச்சு கட் பண்ணியோ எடுக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. இதுல நாகதோஷங்கள், நாக சாபங்கள் அதிகமா இருக்கிறதாகவும், ஒரு பியூரான மனசுல உண்மையோட இருக்கிற ஒரு தீட்சிதர் இல்லைன்னா வந்து இந்த ஐயர் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து அந்த பாடல்கள் மந்திரங்கள் நல்லா படிச்சா மட்டும்தான் அந்த கதவுல இருக்கிற சாபம் போய் நம்ம கதவுக்குள்ளேயே போக முடியும். ஆனா இந்த காலத்துல அந்த மாதிரி ஆட்களை கண்டுபிடிக்க முடியுமா? டெஃபினட்டா முடியாது. அதனாலதான் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அதை அப்படியே வச்சுட்டாங்க. இதன் பிறகு பத்மநாப சுவாமி கோயில் பத்தின மர்மங்களை பத்தி யாருமே எடுக்கவே இல்லை. அதோட விஷயங்கள் தெரிஞ்சு போன பிறகு முக்கியமா பெட்டிஷன் போட்டவரே இறந்து போயிட்டார். சோ இந்த வீடியோல இருந்து பத்மநாப சுவாமி கோயிலோட மர்மங்கள் பலர் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. நானும் அந்த கோவிலுக்கு விசிட் பண்ணி பார்த்திருக்கேன், ரொம்ப அழகா இருக்கும். சோ நீங்க அந்த கோவில் விசிட் பண்ணி பார்த்திருக்கீங்களா? இல்ல விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க.